ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா சாஃப்டாக நம்ம கல்யாண வீட்டுகளெல்லாம் சாப்பிட்ற ஹோட்டல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சாஸ் பேனில் நம்ம ரவை வந்து இந்த கப்பில் தாங்க எடுக்க போகிறோம். அதே கப்லையே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா சூடாகட்டுங்க. அதனால இந்த தண்ணி இருக்க சாஸ்பேனை வந்து வேற ஒரு அடுப்புக்கு நான் மாற்றிக்கிறேங்க. தண்ணி இங்கே கொதிச்சு வர நேரத்தில் நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கேசரி செய்கிறதுக்கு நல்லா கனமான கடாயை ஒன்று எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நம்ம ரவை எடுத்த கப்லேயே தாங்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 12 அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்போட நிறம் வந்து இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாங்க. உலர் திராட்சையும் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ரவையை நல்லா வறுத்தாச்சுங்க. ரவையோட கலரும் நமக்கு கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. கருக விட்டுறக்கூடாதுங்க. நல்லா வாசனையாக சூப்பராக ரவை வந்து வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ தண்ணி வந்து இன்னொரு அடுப்பில் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை வந்து இப்போ ரவையோடு சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கும்போது நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்கணுங்க. அப்போதான் வந்து ரவையை நம்ம சரியான பக்குவத்தில் வறுத்துருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒரு சின்ன டிப்புங்க. இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம கேசரிக்கு எப்பயுமே ஒரே டைரக்ஷன்லேயே நம்ம கலந்து விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கேசரி பவுடர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா கேசரி பவுடர் எதுவும் சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கேசரி பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுக்காக சேர்க்குறதான். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துடணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கிட்ட ரவை வந்து சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ இதில் நம்ம இனிப்பு சுவைக்காக ஜீனி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு சேர்க்கும் போது நல்ல தித்திப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. ஜீனி வந்து நல்லா முழுமையாக கரையணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ரவையில் ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் எல்லாமே ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீங்களும் செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.